நான் சொன்னல பாட்டி, சொன்ன மாதிரியே எல்லா நகையும் திரும்ப கிடைச்சிருச்சு. நகை திரும்ப கிடைச்சாலும் நான் இதை சும்மா விட போறதில்ல. இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். பாட்டி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க பாட்டி. அப்போ வெளியில இருந்து யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ பாட்டி, நான் அப்படி சொல்லல. எதுக்கு நம்மளுக்குள்ளே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு? பேசாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்க வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. போலீஸா? போலீஸ் வந்தா கூண்டோட மாட்டிக்குவோமே. விக்ரம், போலீஸ கூப்பிடுறத பத்திலாம் பிரச்சனை இல்ல. ஆனா தப்பு மொத்தமும் நம்ம பேர்ல தானே இருக்கு. ஏய், என்ன உளர்ற? நம்ம மேல என்ன தப்பு இருக்கு? அதானே, என்ன சொல்ல வர்ற? ஆமா பாட்டி, தப்பு உங்க பேர்ல தான் இருக்கு. என்னது? திருடுறவங்கள விட அவங்களுக்கு திருட வாய்ப்பு கொடுக்கறவங்க மேலதான் தப்பு இருக்கு. உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஆபீஸ் மேல தான் இருக்கு பாட்டி. வீட்ல என்ன நடக்குதுன்னு நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் ஒழுக்கமா நடந்துப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இங்க யாரும் அப்படி இருக்கிறது இல்ல. இங்க நிறைய தப்பு இருக்கு. என்னது? என்ன சொல்ல வர? நீங்க யாரெல்லாம் நல்லவங்க நம்புறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணாலும் அதை கண்டுக்காம பெருந்தன்மையா விடுறீங்க. அதான் பாட்டி உங்க மேல தப்பு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மளிகை சாமானே எடுத்துக்கோங்க. மாசம் மாசம் எல்லா பொருளுமே லிஸ்ட் படி தான் வருது. ஆனா அது எல்லாத்தையுமே யூஸ் பண்றோம், பாதி தான் யூஸ் பண்றோம். ஆனா அடுத்த மாசமும் அதே மாதிரி எல்லா பொருளும் லிஸ்ட் மாறாம வருது. அப்போ அந்த யூஸ் பண்ணாத பொருள்லாம் எங்க போகுது? இவ சுத்தி வளைச்சு பெருசா எதையோ பாடிக்கிட்டு இருந்து வாங்க பிளான் பண்றான். ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. இத பாரு ஸ்ரீஜா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதுல எல்லாம் நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதுவும் போக சாப்பாட்டு பொருளை எல்லாம் என்னால கணக்கு பார்க்க முடியாது. இல்ல பாட்டி, உங்களோட இந்த பெருந்தன்மை தான் அவங்க இளிச்சவாய்த்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணும்போது நீங்க கண்டிக்காதனாலதான் அவங்க இன்னைக்கு தோ இந்த நகை மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன ஸ்ரீஜா, விட்டு ஓவரா பேசிட்டு போற? நீ சொல்ற மாதிரி இங்க பெரிய தப்பு எதுவும் நடக்கல. சும்மா பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஏதோ எங்களுக்கெல்லாம் தெரியாதத புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி லெக்சர்லாம் எடுக்கிற. விக்ரம், அவ ஏதோ பொறுப்பா பேசிட்டு இருக்கா. ஏன்பா அத பேச விடாம தடுக்கிற? இத பாரு, நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. இல்ல பாட்டி, இந்த வீட்ல சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரிஞ்ச தப்பு நடந்துட்டு இருக்கு. அதை தட்டி கேட்காம விட்டதுனாலதான் இப்ப இப்படி பெரிய அளவுக்கு தப்பு நடக்குது. அத தட்டி கேளுங்கன்னு சொல்றேன். இத பாரு, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. உனக்கு தெரியுது இல்ல, தப்பு பண்றவங்கள ஏன் நீ தட்டி கேட்க கூடாதா? நான் எப்படி பாட்டி கேட்க முடியும்? நீ யார் இதெல்லாம் கேட்கன்னு என்ன திருப்பி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? உன்னை யாருன்னு இந்த வீட்டுல யாருமே கேள்வி கேட்க முடியாது. நீ இந்த வீட்டு மருமக. எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். உனக்கு இல்லாத உரிமையா? இல்ல பாட்டி. அத்த, ஸ்ரீஜா என்ன சொல்றான்னா, வெறும் வாய் வார்த்தையால உரிமை இருக்குன்னு சொன்னாலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது, அதுக்கான அதிகாரத்தை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்றான். புரியல எனக்கு. அத்த, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்போ நீங்க விக்ரம், பிரீத்தி 3 பேரும் ஆபீஸ பாத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்ரீஜா வீட்டை பாத்துக்கிட்டோம். பேசாம ஸ்ரீஜா கையில பொறுப்பை ஒப்படைச்சு இந்த சாவி அவ கையில கொடுத்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்.
அங்கிள் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? யார்கிட்ட எதை கொடுக்கணும்னு விவசாய இல்ல? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? அவ இந்த வீட்டுக்கு வர போற மருமக தானே. அதான் இன்னும் கல்யாணம் ஆகலையே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எல்லாம் பாத்துக்கலாம். ஆமாங்க, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். எங்களுக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலல்ல. அதுவும் இல்லாம இவ்ளோ பெரிய வீட்டை பாத்துக்கிற பொறுப்பெல்லாம் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஸ்ரீஜா, நான் முடிவு பண்ணிட்டேன். நீ தான் இனி இந்த வீட்டை பார்த்துக்கணும். பாட்டி. விக்ரம், நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். நீ ஒன்றும் பேசாத. மாப்பிள்ள, அத்தை, வாழ்க்கையில உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான் கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ பாட்டி, நான் இந்த கொத்து சாவி என் கைக்கு வரணுன்றதுக்காக சொல்லல. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் பாட்டி. முதல்ல இது பிடி. இனி இது உன் பொறுப்பு. நீ தான் பார்த்துக்கணும். சரியா? சரிங்க பாட்டி. என்ன விக்ரம், உன் பொண்டாட்டியா இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்க போறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டியா? ஏ ஃப்ராடு, நீ எதுக்கோ பிளான் பண்ணி தான் இந்த நகை மேட்டர் ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன்டி. கெஸ் பண்ணியா? அப்புறம் எப்படி சாவி என் கைக்கு வந்துச்சு? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பத்திட்டு வருது. பேசாம போயிட்டு ஏதாவது சொல்லிட போறேன். வேற வழி இல்ல விக்ரம். இந்த மூஞ்ச தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். சகிச்சுக்கிட்டே வாழ பழகிக்கோ. விக்ரம், நகையை திருடினது நான் தான், திரும்ப கொண்டு போய் வச்சதும் நான் தான். இதுல உனக்கு என்ன டவுட்? விக்ரம், இதுல என்ன பியூட்டினா, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு உங்க பாட்டிக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்களால என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டோட சாவிய என்கிட்ட தான் கொடுக்க முடியும். வேற வழியே இல்லையே. உன்னோட ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு நான் தான் உங்க பாட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சாவியை என் கையில தானே தருவாங்க. அது அந்த ஜாதகக்கார பொண்ணு நீதான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியாது. நீதான் இந்த வீட்டு மருமக விக்ரமோட பொண்டாட்டின்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னால அந்த ஜாதக பொண்ணு நான் இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? என்ன விக்ரம், இவ்ளோ யோசிச்சு உள்ள வந்த எனக்கு நீ எப்ப வேணும்னாலும் ஜாதக விஷயத்தை ஓபன் பண்ணுவ, அத பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அதுக்குதான் ஸ்ட்ராங்கா அடித்தளம் போட்டு வச்சிருக்கேன். இனி கடவுளே வந்து சொன்னாலும் பாட்டி நம்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாம இந்த சாவி யார் கையில இருக்கும், அவங்கதான் இந்த வீட்டு எஜமானின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இனி எல்லாமே நான் சொல்றது மட்டும்தான். இனி இந்த வீட்ல பிரீத்திய பாதுகாக்கிறதே உனக்கு பெரிய வேலையா இருக்க போகுது. இப்போ வீட்டு கொத்து சாவி என் கைக்கு வந்துருச்சு. அடுத்தது நீதான். நீயும் அடம் பிடிக்காம வந்து சேர்ந்துட்டனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் நானே ஆட்டி வைப்பேன். விக்ரம், அந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே கனவு கண்டுட்டே நிஜத்துல என்ன நடக்குன்னு யாராலையும் முடிவு பண்ண முடியாது. ஆனா என்னால உன்னை எதுவும் பண்ண விடாம பண்ண முடியும். இது சாவியோட முடியாது விக்ரம். அந்த ஆபீஸ் பொறுப்பும் என் கைக்கு வரணும். வர வெப்ப இந்த ரெண்டும் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீயும் என் கண்ட்ரோலுக்கு வந்துருவ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கூட சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும். இது வரைக்கும் நான் விளையாண்டது விளையாட்டு இல்ல விக்ரம். இனி நான் விளையாட போற ஆட்டம் தான் உண்மையான ஆட்டம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு.
என்னம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்க? என்னடி பண்ண சொல்ற? நம்ம வீட்டோட பாரம்பரிய கொத்து சாவி. அந்த சாவி இது வரைக்கும் உன் கைக்கு கூட வந்ததில்ல. இந்த வீட்டோட பொண்ணு நீ. ஒண்ணு உன் கையில இருக்கணும், இல்லையா கல்பனா அத்தை கையிலயாவது இருக்கணும். அப்படியும் இல்லனா என் கையில கூட இருக்கலாம். ஆனா அந்த ஸ்ரீஜா யாரு? ஏதோ விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி அவ குத்து சாவிய வாங்கி வச்சிருக்கா. கிருப்பா, கொஞ்சம் பொறுமையாரு. அதெல்லாம் வெறும் டிராமா தான். மா, அவ சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு டிராமா மாதிரிலாம் தெரியல. அவ உள் மனசுல இருந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. நீ நேர்ல இருந்திருந்தனா உனக்கே புரிஞ்சிருக்கும். கிருப்பா, விக்ரம நம்ப வைக்க அவ அப்படி சொல்லிருக்கலாம். மா, அவள நீ முழுசா நம்புற. அவள நம்புறது பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்கற மாதிரி. புரிஞ்சுக்கோமா? நம்மள பத்தி அதுங்க ரெண்டும் கெஸ் பண்ணிடுச்சுங்க போல. இந்த சந்தேகம் எப்ப வேணும்னாலும் சந்திரிகாக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சந்திரிகா கிட்டயும் நடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 1-2 பிட்டு சேர்த்து போடுவோம். ஆமா சந்திரிகா, எனக்கும் ஸ்ரீஜா மேல கண்ணு இருக்கு. கண்ணுன்னா அந்த மாதிரி கண்ணு இல்ல, டவுட். அவ என்னமோ வீட்டையும் விக்ரமையும் கைப்பத்தலான்னு இந்த மாதிரி நடந்துக்கிறாளோன்னு தோணுது. அப்படியெல்லாம் இல்ல. அவளை எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. முதல்ல தயவு செஞ்சு அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அவளை உனக்கு பிடிக்காததுனாலதான் அவ பண்ற எதுவுமே உனக்கு பிடிக்காம போகுது. ஐயோ, அப்படி இல்லம்மா. மேடம், கை நீட்டுங்களேன். இது உங்களுக்கு தான். இது உங்க கையில தான் மேடம் இருக்கணும். முழுக்க முழுக்க இத வச்சுக்க வேண்டிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் எப்பவும் உங்களுக்கு கீழே தான் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் பண்ற ஒரு வேலைக்காரி தான் நான். விக்ரம்க்கும் கிருபாக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு போயிட போறேன். அதுக்கப்புறம் உங்களை பாப்பனா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா ஒண்ணு மேடம், நான் தப்பானவதான். ஆனா நன்றி மறக்கிறவல்ல. தின்ன சோத்துக்கு நான் என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். நான் வரேன் மேடம். வரேன் கிருபா. கட்ட 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 நாட்டு கட்ட மாட்டிக்கிட்ட. பெரியய்யா, அம்மா இல்லையா? அதே இவங்கிட்ட கேக்குற, என்கிட்ட கேளு. உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் பெரியவர நாகு. சந்திரிகா இல்ல, அவ அவசரமா ஏதோ வேலையா வெளியே போயிருக்கா. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கிருபாமா. டேய், சிரிச்சா வாயை உடச்சிருவேன். அம்மா, அம்மா ஒரு வேலை சொல்லிருந்தாங்க, அதை செய்ய நான் மறந்துட்டேன். அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புலாம் எதுக்கு கேக்குற? அதுக்கு பதிலா வேற ஒண்ணு இருக்கு. முதல்ல உட்கார். என்ன பண்றீங்கம்மா? சொல்றேன் இரு. கைய காமி. அம்மா, அந்த கை காமி. அம்மா, நான் வேலை செய்யாம விட்டேன்னு ஏதாவது பண்ண போறீங்களா? ஆமா. ஐயோ ஸ்ரீஜா, கிருபாமா. நாகு என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு தண்டனை கொடுக்க நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் எனக்கு தண்டனை கொடு. ஆமா ஸ்ரீஜா, நாகு பாவம். அந்த தண்டனைய எனக்கு கொடுமா. இல்ல, உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. அமைதியா இருங்க. ஸ்ரீஜா, நீ பண்றது ரொம்ப தப்பு. ஆமா ஆமா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. டேய், சுமாரா கூட கூட பேசிட்டு. அம்மா, இனிமே எல்லாமே நானே செஞ்சிடுறேன். விட்டுடுங்களேன். இது தண்டனால ஒரு சின்ன ஹெல்ப். ஹெல்ப்பா?
அப்ப கட்டு 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 ஆமா, கட்டு 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 ஏய் கூட கூட பேசி ஸ்கோர் பண்ணலான்னு பாக்குறியா? அப்புறம் உன் பல்செட் மேட்டர் ஓபன் பண்ணிடுவேன். சரி, நீங்க போய் பிரீத்திய பாட்டி கூப்பிட்டாங்கன்னு வர சொல்லுங்க. நானா? ஏன் இவன் சும்மா தானே இருக்கான், இவனை போய் கூட்டு வர சொல்லு. அவருக்கு வேற வேலை இருக்கு. உன் அப்பன்றதுனால அவனுக்கு ஈஸியா வேலை கொடுக்குற, எனக்கு கஷ்டமான வேலை கொடுக்குறியா? பிரீத்திய பாட்டி ரூமுக்கு வர சொல்றது உங்களுக்கு கஷ்டமா? அப்ப இவனுக்கு என்ன வேலை வச்சிருக்க அதை சொல்லு. சரி, அப்போ நீங்க போய் கரண்ட் கம்பத்துல நம்ம வீட்டுக்கு வர லைனை மட்டும் கட் பண்ணிடணும். அது எப்படி நான் பண்ண முடியும்? அவர் பண்ணுவாரு. நான்லாம் பெரிய எலக்ட்ரீஷியன் தெரியுமா? நான் கர்நாடகா ஜெயில இருக்கும்போது அங்க இருக்கிற எலக்ட்ரீஷியன் பூரா எங்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? உன் மூஞ்சி கறி இருக்கும் போதே நினைச்சேன்டா நீ அந்த வேலையை தான் பார்த்துருப்பேன். அதை விடுங்க, முதல்ல நீங்க போய் பிரீத்திய வர சொல்லுங்க. நீங்க போய் கரண்ட்டை கட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல ஜெனரேட்டர் கூட ஓடக்கூடாது. சூப்பரா பண்ணிடுறேன். என்ன யோசிக்கிறீங்க? போங்க. என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே, நம்மளே வேலை வாங்குறான். கரண்ட் கட் ஆயிடுச்சு ஸ்ரீஜா. என்ன ஸ்ரீஜா நீ பண்ண போற? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சூப்பர் ஸ்ரீஜா. சரி, நீங்க இருங்க, நான் வந்துடுறேன். நாகு, வா போலாம். பிரீத்தி. என்ன அங்கிள்? அத்தை உன்னை கூப்பிட்டாங்க. வரேன். வா போ. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபைல் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஓகே, எல்லாத்தையும் அனுப்பிடுங்க சீக்கிரமா. நாகுக்கு என்னாச்சு? அவங்க வீட்ல வேலை பார்க்கும்போது தீக்காயம் பட்டுச்சு பாட்டி, அதான். பார்த்து வேலை பார்க்க வேண்டியதானம்மா? தெரியாம பட்டுருச்சுமா. நாகுக்கு இப்படி ஆனது தெரியாம என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க ஊற வச்சிட்டேன் பாட்டி. இவங்களால துவைக்க முடியாது பாட்டி. நீங்க சரின்னு சொன்னா நான் பிரீத்தி கிட்ட ஹெல்ப் கேட்பேன். பிரீத்தி கிட்டயா? ஆமா பாட்டி. நான் பிரீத்தி கிட்ட ஹெல்ப் கேட்கவா? ஐயோ, அவ தப்பா நினைக்க மாட்டா? இல்ல பாட்டி, பிரீத்தி இந்த மாதிரி முன்னாடி ஒரு தடவை ஹெல்ப் பண்ணிருக்கா. அவளுக்கு எந்த ஈகமும் இல்ல.